Welcome back to Magic Class. So in the video நம்ம பார்க்க போகிறது Standard 7 Term 1ல second unit அதில் வந்து force and motion தான் பார்க்க போகிறோம். Before we can go into the lesson, few concepts நான் வந்து கொஞ்சம் explain பண்ண போகிறேன் சரியா. ஸோ இந்த லெசனில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் தூரம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்னவா இருக்கும்? சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் அப்புறம் ஸ்பீட் என்னவா இருக்கும், வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஆக்ஸலரேஷன்னா என்னவா இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் I'm going to give you. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன்னு இருக்குது, இது ஹவுஸ் ஏன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பின்னு போட்டிருக்கேன், அது ஹவுஸ் பி. ஓகே, இப்போ இங்கே ஒரு டெடி பேர் இருக்குது. இந்த டெடி பேர் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு நடந்து போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டெப்ஸ் வைக்குது இந்த டெடி பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து going to move here. ஓகே, ஸோ ஹவுஸ் பிக்கு போயிடுச்சு. ஸோ ஃப்ரம் ஹவுஸ் ஏக்கு இந்த டிஸ்டன்ஸை இது ஆக்சுவலி எங்கேருந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு. இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 14 வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 13 வச்சுக்கோங்க. ஸோ வாட் வில் பி தி என்டையர் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை திஸ் டெடி பேர்? 40 + 30 70. ஓகே, இதுதான் டிஸ்டன்ஸ். வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் இந்த ஃபைனல் பொசிஷன், அதாவது ஏலேருந்து பி இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ ராதர் தேன் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறது பதில் அந்த டெடி பேர் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய் இப்படி ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னும் போது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து இருக்கிற லென்த்தை வந்து நம்ம இது யூ கேன் யூஸ் அ மெஷரிங் டேப் அண்ட் மெஷர் இட். அப்படி இல்லைன்னா பித்தாகரஸ் தியரம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே 40 இங்கே 30னா என்ன பண்ணுவோம், √40² + 30² will give you this particular distance. So that will be 50. Okay, so இதுதான் displacement, the shortest distance between the initial and the final position. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், displacement அப்படின்னு சொல்லுவோம். So I hope you are clear with this distance and displacement. அடுத்தது ஸ்பீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரேட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே டிவைட் பை டைம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் ஓடிருக்கோம், எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடிருக்கோம் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்தோம்ல, இந்த டெடி பேருக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். அதே போல் இந்த டெடி பேர் வந்து ஓகே இப்போ ஒரு இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாமல் வேற ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. இப்படியே சர்க்கிளில் வளைஞ்சு இங்கே போய் போகுது. ஓகேயா? அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், இந்த கர்வ்டு பாத் போச்சுல, இந்த கர்வ்டு பாத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ரோப் எடுத்துக்கிட்டு இந்த கர்வ்டு பாத்தை நம்ம அப்படியே அந்த ரோப் மேலே வச்சு அந்த ரோப்போட லென்த்தை மெஷர் பண்ணால் அதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். வாட் அபவுட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஸ்டில் கோயிங் டு பி த சேம். இங்கேருந்து அதே போல் எப்படி வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சு அப்படிங்கிறத அது இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் கோயிங் டு பி சேம் 50 தான். ஓகேயா? அதே போல் நம்ம ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம், அதே போல் ஒவ்வொரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெசனோட பேசிக்ஸ் என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். நான் இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்குள்ளே என்னென்ன இருக்குது சப் டாபிக்ஸ்ன்றது தெளிவாக நம்ம பார்த்துடலாம். கவிதா கேன் ரீச் அ ஸ்கூல் இன் 2 ways. ஸோ கவிதா வந்து ஸ்கூலில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு 2 பாத் இருக்குது. ஐதர் பாத் ஏ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாத் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத் ஏல வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் வந்து ஸ்கூலை ரீச் பண்ணிடுவா, பாத் பியில் வந்து 2 கிலோமீட்டரில் ரீச் பண்ணுவாள். அப்போ எதில் வந்து ஏர்லியாக சீக்கிரமாக போய் சேருவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் பார்த்தாலே தெரியுது, பிகாஸ் த மெஷர்மெண்ட் இஸ் கிவன் கிளியர்லி. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி 1.5 கிலோமீட்டர் இஸ் தி ஆன்சர். ரெண்டாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா பாத் ஏல வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து லீஃபு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கீழே விழுது. ஆனால் பாத் பியில் வந்து பார்த்திங்கன்னா விண்டு, ஒரு புயலோ இல்லை ஒரு காற்று அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து உடனே சட்டுன்னு கீழே விழுந்துடாது. ஸோ அந்த விண்டோட டைரெக்ஷனில் அதை ட்ராவல் ஆகி அட் ஒன் பாயிண்ட் இருந்தால் கீழே வந்து விழும். ஸோ அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் ஏ. ஸோ இதுலேருந்து எல்லாமே என்ன தெரியுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறது வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட் வந்து என்ன எக்ஸாம்பிள்னா உமா அண்ட் பிரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் இன் த சேம் ஸ்கூல். உமாவும் பிரியாவும் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸை. ஸோ ஸ்கூல் ஹவர்ஸ் முடித்த பிறகு அங்கே இருக்கிற ப்ளே கிரவுண்டுக்கு தினமும் வந்து போய் விளையாடிட்டு அண்ட் தென் தே வில் ரிட்டர்ன் பேக் ஹோம், வீட்டுக்கு போவாங்க. ஸோ ஒரு நாள் உமா என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
that she would reach the playground after visiting her grandmother's house. ஸோ என்னோடய பாட்டி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்த பிறகு நான் அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளே கிரவுண்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கா. ஸோ அதோட பாத்தும் இங்கே டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு. ஸோ இங்கே வந்து பாத் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஹவுஸ். ஸோ பாத் ஏல வந்து டேரெக்டாக ப்ளே கிரவுண்டில் ஒரு பொண்ணு கவிதா ரீச் பண்ணிட்டான். ஆனால் பாத் பியில் என்ன பண்ணுறாவுமா, ஃபஸ்ட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ப்ளே கிரவுண்டுக்கு போகிறா. ஸோ ஆப்வியஸ்லி யார் வந்து சீக்கிரமாக ப்ளே கிரவுண்ட் ரீச் பண்ணியிருப்பாங்கன்னா பாத் ஏல ட்ராவல் பண்ண கவிதா தான். அடுத்தது வந்து take a twine and measure the length of the two path, which is the longest path among the two. So shortest path வந்து பார்த்தீங்கன்னா path A, longest path obviously நமக்கு டயக்ராமேட்டிக்காக பார்த்தாலே தெரியுது. ஸோ path B தான் longest path. ஸோ the twine வச்சு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா from the above examples இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, when an object travels from one place to another, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகும்போது it will reach faster, it travels along the straight line. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணால் அது வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the straight line path is the shortest distance. ஸோ shortest distance எப்படி அப்படின்னா அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், distance, time graph, velocity, time graph, center of gravity, stability எல்லாமே படிக்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன். The total length of the path taken by an object to reach from one place to another. So the total, அந்த டெடி பேர் எங்கேருந்து எப்படி போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு எல் ஷேப்பில் நடந்து போச்சுல, அதுதான் டிஸ்டன்ஸ். அதுவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது the shortest distance வந்து from the initial portion to the final portion தான் வந்து நம்ம displacement அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸும் சரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் சரி, தே போத் பொசஸ் த சேம் யூனிட். ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஓகே, இங்கே ஒரு டயக்ராமேட்டிக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, பாத் ஏ பாத் பி. ஸோ ஏலேருந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு வந்து ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. க்ரீன் லைனில் ட்ராவல் பண்ணும்போது 10 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ தட் வில் பி த லாங்கஸ்ட் பாத் ட்ராவல். இன்னொரு கர்வில் வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸுக்கு ட்ராவல் பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நடந்து போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் இன் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். The path of an object moving from point A to B is given. So point Aலேருந்து point Bக்கு வந்து the path is given. ரெண்டு பாத் கொடுத்துருக்காங்க. The first path வந்து பார்த்திங்கன்னா 120 மீட்டரில் வந்து ரீச் ஆகிறாங்க. ஸோ தட் இஸ் த டிஸ்டன்ஸ். அண்ட் தி அதர் ஒன் இஸ் a straight line. ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா they are reaching the same point from A to B in 40 meters. Okay, so that's the displacement. ஸோ அதோட டைரெக்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணோம். பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் we take into account the direction. ஸோ எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன். நெக்ஸ்ட், the path in which a rabbit ran is shown in the figure. ஸோ ரேபிட் வந்து ஓடினதை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க ஃப்ரம் A to B. இதில் வந்து டிஸ்டன்ஸ் எது, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஒவ்வொன்றா வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கொயர்ஸ் எத்தனை ஸ்கொயர்ஸ் வந்து அது போயிருக்கு அப்படின்றது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஏலேருந்து பிக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது 3. ஸோ செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா 1. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கேல்குலேட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம டேக்ஸ் இன்டு அக்கவுண்ட் த டைரக்ஷன். ஸோ எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்ட்டு. அதனால we have to plot it either as positive or negative sign depending upon the direction that it travels. So let us consider the point A as the starting point where the object moved from A to B. A to B la vandu move aachuna it is going to be positive. If it's going to move from B to A, it's going to be negative. So another diagrammatic representation is given here. Shubha goes to the nearby playground. So வீட்ல இருந்து nearby playground க்கு போறாங்க. So what is the distance traveled? Distance travel வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனில் கொடுத்துருக்குது. ஸோ அது வந்து 400 meters. And what is a displacement? Displacement வந்து டாட்டட் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Because that is the shortest distance she takes to reach the playground. Shortest distance எவ்வளோ 100 meters. Next வந்து answer the questions கொடுத்துருக்காங்க. The distance traveled by an object. ஸோ distance வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெடி பேர் பார்த்தோம். அந்த டெடி பேர் வந்து 15 கிலோமீட்டர் நடக்குது ஹவுஸ் ஏலேருந்து ஹவுஸ் பிக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 15 கிலோமீட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர் பண்ண முடியுது,
ஸோ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் அப்போ அந்த டெடி பேர் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத we infer. The distance traveled by a person is 30 km and its displacement is 0 km. ஸோ அந்த டெடி பேர் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகுது, அதுக்கு வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ஆகுதான் நடந்து போகிறதுக்கு. ஆனால் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இதுலேருந்து வாட் டு யூ இன்ஃபர்? ஆப்வியஸ்லி நல்லா தெரியுது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பொசிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரவுண்ட் டர்ன். இந்த டெடி பேர் இங்கேருந்து நடந்து போய் திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துடுது, அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பி ரீச் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் 30. ஸோ அதோட இனிஷியல் பாயிண்ட்டும் சரி ஃபைனல் பாயிண்ட்டும் சரி சேம் டெஸ்டினேஷன் தான் அப்படிங்கிறதுனால அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படிங்கிறத we infer. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட்டிக்கல் மைல். இப்போ நான் இங்கே நிற்கிறேன், அங்கே இன்னொரு பர்சன் நிற்கிறாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மீட்டர் கிலோமீட்டர் வித்து நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே ஒரு சீஷோரில் நின்றுக்கிட்டு அங்கே ஷிப் இருக்குது, அங்கே 100 மீட்டர் கழிச்சு இந்த ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்ற யூனிட் அந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் the distance in the field of aviation and sea transportation. ஸோ ஒரு நாட்டிக்கல் மைல் வந்து பார்த்திங்கன்னா 1.852 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ the unit for measuring the speed of aeroplanes and ship is called knot. It means that they travel 1 nautical mile in 1 hour. 1 hourக்கு வந்து they travel 1 nautical mile. The next topic is speed and velocity. What is speed and what is velocity? 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஆல்ரெடி வந்து இதோட டெஃபினிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இதோட பேசிக்ஸ்லாம் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ரேட் அப்படின்னாலே டிவைட் பை டைம், ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? மீட்டர். ஸோ டைமோட யூனிட் என்ன? செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட் இஸ் த யூனிட் ஃபார் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்னென்னா, இஃப் அ பாடி இன் மோஷன், ஒரு பாடி வந்து போயிட்டே இருக்குது, இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஃபஸ்ட்டு 1 மினிட்டில் வந்து 10 கிலோமீட்டர் போயிருக்கு, அடுத்த நெக்ஸ்ட்டு 1 மினிட்டில் வந்து அதுவும் திரும்ப 10 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து இட்ஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் ஸ்பீட். அதுவே ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸஸ் கவர் ஆச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 1 மினிட்டில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து 10 கிலோமீட்டர் போயிருக்கு, அடுத்த 1 மினிட் 10 கிலோமீட்டர் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 1 மினிட்டில் வந்து 5 கிலோமீட்டர் தான் போயிருக்கு அப்படின்னா, ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total distance that is traveled divided by the time taken to travel the distance. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெடி பேர் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுதுன்னா ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நடந்து போகுது, அடுத்து பியிலேருந்து ஏக்கு வர்றதுக்கும் போது அது பைக்கில் வந்துடுது. பைக்கில் வரும்போது ஆப்வியஸ்லி அதோட டைம் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா மொத்த டிஸ்டன்ஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம், கவுண்ட் பண்ணிவிட்டு டிவைட் பை மொத்த டைம் டேக்கன் டு ட்ராவல், தட் இஸ் கால் தி ஆவரேஜ் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 5/18 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர், 1 ஹார் வந்து 3600 செகண்ட்ஸ். ஸோ இது நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் யூல் கெட் எஸ் 5/18. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்ட்டு 5/18 போட்டிங்கன்னா யூ கெட் யுவர் ஆன்சர். And next is just the do you know, like know the speed of everything like tortoise, person walking, so raindrops fall ஆகிறது, இது எல்லாமே just for your information. Next is velocity. Velocity is nothing but the rate of change of displacement. So velocity is nothing but displacement by time. அதோட SI unit is going to be the same, meter per second. Look at the figure. An athlete takes 25 seconds to complete 200 meter sprint event. Find a speed and velocity. So இந்த diagrammatic கொடுத்திருக்காங்க. So speed is nothing but distance. எவ்வளோ distance ஓடி இருக்காங்க? 200 meters. So 200 by time எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்ஸை வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். மேலே மீட்டர் கொடுத்துருந்தா கீழே செகண்ட்ஸில் தான் இருக்கணும். இன்கேஸ் அது ஹவரில் கொடுத்துருந்தாங்களோ இல்லை மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்களோ யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு செகண்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே கரெக்டான யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 divided by 25 it's going to give you 8 meter per second. What about the velocity? Velocity is nothing but the displacement. Displacement by time. So the shortest distance எவ்வளோ அங்கே கொடுத்துருக்காங்க 50 meters. So 50 by 25 will give you 2 meter per second.
Next is uniform velocity. The same thing. A body is said to have uniform velocity if it covers equal displacement at equal intervals of time. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகிறது. அடுத்தது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இஃப் ஐதர் ஸ்பீடோ சரி இல்லை டைரக்ஷன் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். ஸோ வெலாசிட்டினா என்னன்னு தெரியும் நமக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன ரொம்ப முக்கியம், டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பீடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சேஞ்சஸ்னால் the velocity is going to be non-uniform. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் அடுத்த ஸ்டேஷனுக்கு ஒரே இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து கண்டிப்பாக வரப்போகிறதுல ஸ்பீடும் அதே மாதிரி கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ்னாலே என்ன பண்ணுவோம், த டோட்டல். ஸோ த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிவைட் பை த டோட்டல் டைம். ஸோ எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு தெரியும். ஆவரேஜ்னும் போது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா ஆவரேஜ்னால் அதுக்கு முன்னாடி என்ன டோட்டல்ன்ற வார்த்தையை நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் ஒரு கார் வந்து ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்டுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. அடுத்து ஒரு யூ டர்ன் போட்டுருது. அடுத்து ஒரு 7 கிலோமீட்டர் எடுக்குது. ஸோ இஃப் த டைம் டேக்கன் ஃபார் த ஹோல் ஜேர்னி, மொத்த ஜேர்னிக்கு வந்து 0.2 hours வந்து இருந்துச்சுன்னா கேல்குலேட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டின்றது போது பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் த டைரெக்ஷன் டியூ ஈஸ்ட் தான் ட்ராவல் ஆகுது. எவ்வளோ தூரம் போயிருக்கு, 5. ஸோ 5 மைனஸ் அது 5ன்றது பாசிட்டிவ் பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஈஸ்ட். அடுத்தது வந்து ஒரு யூ டர்ன் போட்டு திரும்ப வருது அப்படின்னும் போது அது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 5 minus 7 டிவைடட் பை த டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க 0.2 அப்படின்ட்டு. ஸோ 5 minus 7 is -2 divided by 0.2. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர் -10 km/h. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை வந்துட்டு நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றுது. எப்போவுமே வந்து நம்ம என்ன ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக நம்ம மாற்றிடணும். இன்ட்டு 5/18 போட்டிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். The triangle method can help you to recall the relationship between the velocity, displacement and time. So, இது கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கிறது பார்த்திங்கன்னா velocity is nothing but displacement by time. ஸோ டைம் அது எப்படி அது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். v ஒரு பக்கம் வச்சுட்டு dt இந்த பக்கம் இருக்குன்னா t இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா டிவைட் பை vன்னு வந்துடும். இல்லை d இந்த சைடு வச்சுக்கிட்டு v into tன்னு வந்துடும். சரியா? Next one, answer the following questions. Calculate the velocity of a car traveling with a uniform velocity covering 100 meters in 4 seconds. So velocity oda formula நமக்கு எல்லாருக்குமே தெரியும், displacement by time. So இங்க வந்து distance என்ற வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க. So you can just do that. Okay, so the car covers a distance of 100 meter in 4 seconds. So 100 meter by 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 meter per second is the answer. Second question, Usain Bolt covers 100 meter in 9.58 seconds. Let's break this question into two half. So first half வந்து Usain Bolt பற்றி சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். Usain Bolt வந்து 100 meters வந்து 9.58 secondsல போவாராம். Calculate speed. So obviously speed calculate பண்ணுறது formula என்ன, distance by time. So distance வந்து பார்த்தீங்கன்னா 100 meter by 9.58 seconds. So approximately will give you 10.44 meter per second. இப்போ second half of the question. If Usain Bolt competes with a cheetah ஓட compete பண்ணா which is running at 30 meter per second. So 30 meter per second வந்து நம்ம the cheetah ஓடுது. Who will be the winner? So obviously பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து உசேன் போல்ட் வந்து 10.44 மீட்டர் ஓடுறாரு. ஆனால் அதுவே சீட்டா வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் per செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுது. இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது யார், சீட்டா தான் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ்க்கு ஓடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ஒரு உசேன் போல்ட்டுக்கும் இல்லை சீட்டாக்கும் ஒரு ரேஸ் நடந்தது தான் சீட்டா இஸ் கோயிங் டு பி த வின்னர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ஸ்பீட். நெக்ஸ்ட், you're walking along east direction covering a distance of 4 meters. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போகும்போது பார்த்திங்கன்னா 4 மீட்டர் நடக்கிறீங்க. அடுத்தது சவுத்துக்கு வந்து 2 மீட்டர் போகிறீங்க. அடுத்தது வந்து வெஸ்ட்டுக்கு வந்து 4 மீட்டர் போகிறீங்க. அடுத்தது வந்து அண்ட் லாஸ்ட் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ 4 டேரக்ஷன்ஸும் நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க. ஸோ யூ கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த 4 டேரக்ஷனையும் கவர் பண்ணுறதுக்கு யூ டேக் 21 seconds. ஸோ வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? ஸோ தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், அதாவது த டோட்டல் டிஸ்டன்ஸ் டேக்கன் பை த டோட்டல் டைம். ஸோ ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் நம்ம நடந்தது எல்லாத்தையும்
calculate பண்ணுங்க, addition பண்ணுங்க. 4 plus 2 plus 4 plus 2 will give you 12 meter. And you take 21 seconds. So 12 by 21 will approximately give you 0.57. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா you have to calculate the velocity. Velocity is nothing but the displacement by time. So displacement எப்படி கிடைக்கும்? The shortest distance between your initial and the final path. So initial and the final path is going to be same here. ஏன்னா நீங்கள் 4 டைரக்ஷனையும் கவர் பண்ணுறீங்க. ஒரு பாயிண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 4 டைரக்ஷனையும் கவர் பண்ணி திரும்பவும் அதே இனிஷியல் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ the displacement is obviously going to be 0. அப்போனா velocity is 0. அப்போனா average velocity is obviously going to be 0. Next is acceleration. Acceleration-ன்றது பார்த்தீங்கன்னா rate of change of velocity. Velocity-ங்கிறது rate of change of displacement. ஸோ ஒரு பாடி எப்போ ஆக்சலரேட்டுன்னு சொல்லுவோன்னா ஐதர் வந்து ஒரு ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை வந்து போத் ஸ்பீடு டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி. ஸோ இதுதான் கீழே வந்து கிராஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டில் வந்து 20 மீட்டர் போகுது, செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர்ஸ். ஸோ ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பியில் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. தேர்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்சஸ். ஓகே, ஆக்சலரேஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா இனிஷியல் வெலாசிட்டிக்கு யூன்னு நம்ம எப்பவுமே நம்ம டெனோட் பண்ணுவோம், ஃபைனல் வெலாசிட்டிக்கு வின்னு டெனோட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ வி மைனஸ் யூ பை டி தான் ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஆட் ஆகுது. ஸோ மீட்டர் per second, அதுக்கப்புறம் ஒரு டிவைட் பை ஒரு செகண்ட் வரும். அதனால தான் m/s² அப்படிங்கிறது வந்திருக்கு, அதோட யூனிட். A car at rest starts to travel in a straight line path. ஸோ இனிஷியலாக வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா it reaches a velocity of 12 meter per second in 4 seconds. ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 12. எவ்வளோ டைமில் வந்து ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 seconds. ஸோ what is its acceleration assuming that it accelerates uniformly? So final velocity minus initial velocity, v minus u by t, 12 minus 0 by 4 will give you 3 meter per second square. இங்கே do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. I'll just tell you how to solve this. Okay, ஸோ சீட்டா வந்து கிரேட் ஸ்பீடில் ரன் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ உசேன் போல்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணோம் யார் வந்து அதிகமாக ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா சீட்டா வந்துட்டு என்னோடய ஸ்பீடை வந்து நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். 25 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 30 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் என்னால் ஓட முடியும். ஸோ இனிஷியலாக வந்து என்னோடய ஸ்பீட் வந்து 0லேருந்து 20 மீட்டர் பர் செகண்டுக்கு என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் in 2 seconds அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0, ஃபைனல் வெலாசிட்டி என்ன 20. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி will give you 20 minus 0 divided by 2 seconds will give you the answer. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கீழே நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் எப்போ சொல்லுவோன்னா the velocity of an object increases. அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து increases with respect to time. அப்போ வந்து அதை பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுவே வந்து அதோட ஆப்போசிட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன், இல்லைனா அது டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். 3 வார்த்தை, ஒன்று நெகட்டிவ் சொல்லலாம், இல்லை டீசலரேஷன் சொல்லலாம், இல்லை ரிட்டார்டேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, the velocity of a golf ball running in a straight line changes from 8 meters per second to 2 meter per second. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 8ல் இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அது வந்து மொத்தமாக டைம் டேக்கன் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட். ஸோ டீசலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ 2 minus 8 divided by 10 will give you the answer. Next is uniform acceleration. An object undergoes uniform acceleration when the change, அதாவது இன்க்ரீஸாக இருக்கலாம் இல்லை டிக்ரீஸாக இருக்கலாம், for every in its velocity for every unit of time is the same. இங்கே வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. if you see the table you'll be able to easily understand. ஓகே, இங்கே பாருங்கள் டைம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டில் வந்து 20 இன்க்ரீஸ் ஆகுது, செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்க்ரீஸ் ஆகுது, தேர்ட் செகண்டில் 20 இன்க்ரீஸ் ஆகுது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டில் 20 டிக்ரீஸ் ஆகுது, அடுத்த 20 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸிங் பை 20 இருந்தாலும் சரி இட் இஸ் ஆக்சலரேஷன்,
அதே டிக்ரீசிங் பை 20 இருக்கும்போது அது டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது யூனிஃபார்மாக வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸாக ஆகுது, அதுதான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதுவே நான் யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா for every time interval it's going to be non uniform acceleration. For example இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, இங்கே அடுத்த ஃபஸ்ட்டு 1 செகண்டில் வந்து 10, அடுத்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ நான் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் எப்போவுமே டைம் வந்து பார்த்திங்கன்னா கீழே எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்து மற்ற வேறு எது ஸ்பீடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கிராஃபாக இருந்தாலும் சரி, கீழே எக்ஸ் ஆக்சிஸில் டைமை நம்ம டினோட் பண்ணிடுவோம். A car travelling along a straight line away from the starting point. Starting point வந்து 0 எடுத்துக்கோங்க, அதிலிருந்து the car is traveling. For every the distance of the car is measured. So every second வந்து அந்த கார் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி ஒரு பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஒன் A, கார் அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 0th செகண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 20th மீட்டரில் இருக்குது. அப்புறம் 1 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் அங்கேயே 20th மீட்டரில் தான் இருக்குது. 2 செகண்ட்க்கு அப்புறம் 20th மீட்டரில் தான் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்னா கார் வந்து எங்கேயும் மூவ் ஆகலை. ஸோ அந்த பாருங்கள் அந்த லைன் எப்படி பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ த கிராஃப் இஸ் 0 gradient. அப்படின்னா the distance is constant for every speed. இது கார் வந்து எங்கேயும் மூவ் ஆகலை, இட் மீன்ஸ் இட் இஸ் அட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் per second. ஸோ ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும்போது இட் இஸ் அட் 1.0ல் ரெஸ்ட்டில் இருக்குது. அடுத்த ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, 10 மீட்டர் per second போயிருக்கு. அடுத்த செகண்டில் என்ன போயிருக்கு, 20 மீட்டர் per second. அடுத்த தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கார் ட்ராவலிங் அட் தி யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் ஹாஸ் அ கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். ஸோ ஒவ்வொரு செகண்ட்க்கு வந்து 10 மீட்டர் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த கார் ட்ராவல்ஸ் இன் அ யூனிஃபார்ம் ஸ்பீட்ஸ். நெக்ஸ்ட் கார் ட்ராவலிங் அட் அன் இன்க்ரீஸிங் ஸ்பீட். ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அடுத்த ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து 5 மீட்டர் போகுது. அடுத்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர், அடுத்து 45, 80. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வந்து இன்க்ரீஸிங் கிரேடியன்ட். ஸோ கார் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அதோட ஆப்போசிட் டிக்ரீஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 45 போகுது, 45 + 45 90 வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டில் கம்மியாக போகுது, 80 தான் போகுது. ஸோ அடுத்தடுத்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து டிக்ரீஸிங் ஸ்பீடில் போகுது சொல்லுவோம். இதே போல் தான் இன்னொரு கிராஃப் வந்து ஸ்பீட் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுட்டு ஸ்பீடை வந்து ஒய் ஆக்சிஸில் போட்டு நம்ம பிளாட் பண்ணணும். த சேம் திங். ஃபஸ்ட்டு வந்து 0th செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 0 ஸ்பீடு, அடுத்த 1 செகண்டில் 0 ஸ்பீடு. அப்படின்னா கார் வந்து ஒரே, அதாவது பஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது அட் ரெஸ்ட். ஸோ இட்ஸ் கால்ட் 0 acceleration. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து ஃபஸ்ட்டு 0ல் வந்து 10 ஸ்பீடு, அடுத்து வந்து 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, தி ஸ்பீட் வந்து ரிமைன்ஸ் அட் 10 மீட்டர் per second. ஸோ த ஸ்லோப் இஸ் of the line is 0. Thus the bus has 0 acceleration. Third one பார்த்தீங்கன்னா bus is traveling on a uniform acceleration. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு இதில் வந்து 10, அடுத்தது 10, அடுத்தது 20, 30, 40, 50 அப்படின்ற மாதிரி 10 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் it has a positive and constant gradient. So and the acceleration is constant. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசலரேஷன். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து 50, அடுத்தது 40, 30 கம்மியாகிட்டே போகுது. அப்போ அந்த ஸ்பீட் வந்து டிக்ரீசஸ். முன்னாடி இன்க்ரீசஸ் பார்த்தோம், இங்கே வந்து டிக்ரீசஸ் பை 10 மீட்டர் per second. ஸோ த கிராஃப் ஹேஸ் அ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட் அண்ட் தி ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 10 இருக்குது, அடுத்தது 2, அடுத்தது 8, 18, 32, 50 இந்த மாதிரி நான் யூனிஃபார்மாக போயிட்டே இருக்கா. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் இன்க்ரீஸிங் வித் டைம். ஹென்ஸ் த கிராஃப் இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீஸிங் கிரேடியன்ட் அண்ட் தி ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ். So the same applies for the non-uniform acceleration with decreasing. அங்கே இன்க்ரீஸிங் பார்த்தோம், இங்கே வந்து ஆப்போசிட் அதோட டிக்ரீஸிங். ஸோ 10, 18, 32, 42, 48 ஸோ இது மாதிரி மாறிக்கிட்டே போகுது. ஸோ இட்ஸ் டிக்ரீஸிங் வித் டைம். ஸோ இட் ஹேஸ் அ graph is a positive and decreasing gradient and the acceleration decreases.
ஸோ கம்பேரிசன் இங்கே கொடுத்துருக்காங்க. The speed time graph and the distance time graph may look similar, but they give different information. So we can differentiate them by looking at the labels. கொடுத்துருக்காங்க பாருங்கள். Raju began walking to his school. Suddenly he remembered that he forgot his pen and walked back home. But he stopped suddenly when he heard a noise. So அதோட distance time graph. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராணி was waiting for a mother. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா. when she saw her mother she ran out of the house. ஸோ நடக்க ஆரம்பித்தா and hugged her. அதுக்கப்புறம் திரும்பவும் she stood there for a while. So this is how you do it. அண்ட் இயர் இங்கே ஒரு டேப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங் எப்படி போகுது, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எப்படி போகுது, அடுத்தது வந்து இன்க்ரீஸஸ் அட் அ டிக்ரீஸிங் ரேட். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்க்கும் ஸ்பீட் டைம் கிராஃப்க்கும் ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ நம்ம ஒரு ஃபிங்கர் பாயிண்டில் வந்து ஒரு கார்ட்போர்டு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு எல்லா இடத்துலையுமே வந்து நிற்காது உங்கள் பாயிண்டில். ஸோ அந்த கார்ட்போர்டு வந்து லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்டு நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கார்ட்போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்டு கார்ட்போர்டுக்குன்னா அதோட சென்டரில் கரெக்டாக பிடிச்சிருவோம். ஆனால் அது ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு கார்ட்போர்டாக இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே ஒரு they have given you a small activity, just go through it. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணி அதுக்குள்ளே ஹோல் போட்டு கரெக்டாக அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ப்ளாட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. Center of gravity of regular shaped objects. So generally the center of gravity of the geometrical shaped objects lies on the geometric center. So ஒரு geometric square-ஆக இருக்கும், triangle-ஆக இருக்குன்னா அதோட சென்டரில் வந்து the center of gravity இருக்கும் அப்படின்றது தெரியும். The ruler is in equilibrium when supported at its center of gravity. For a regular object such as a uniform meter ruler, the center of gravity is the center of the object. When the object is supported at that point, it will be balanced. So, ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கிறது இல்லை ரூலர் ஒரு ஸ்கேல் இருக்கிறதுனா கரெக்டாக நீங்கள் எங்கே பிடிக்கணும்னு தெரியும். பிகாஸ் அது சென்டரில் நீங்கள் பிடிப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் அது பேலன்ஸ் ஆகிடும். இட் வில் நாட் டாப்பில்னா விழாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. So stability is a measure of the object's ability to maintain its original position. So original positionக்கு அது திரும்பி வரக்கூடியது, அதுதான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க: ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல். ஒரு ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு கோன் இல்லை பிரமிடு தான் வந்து நார்மலாக ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியமில் வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரம் கேன் பி லைட்டாக வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரம் வந்து டில்ட் கொஞ்சம் லைட்டாக வந்து தூக்குனாப்பெல்லாம் வச்சுட்டு விட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இட் வில் கம் ஆன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா நார்மலாக அந்த கோனை இப்படி வைக்கிறதுக்கு பதில் இந்த சைடு, அதாவது ஆப்போசிட் சைடில் வைக்கிறாங்க பாருங்கள். அப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோவர்ட் when it displays. ஸோ லைட்டாக நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா hence the vertical line through its center gravity falls outside its base, so it will not come back to its position. இதை வந்து லைட்டாக டில்ட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அந்த கோன் வந்து கரெக்டான ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. ஸோ திஸ் இஸ் கால் தி அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஈக்குவலிபிரியமில் வந்துட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரம் ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துடும், டாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃப்ரஸ்ட்ரம் வில் ரோல் அபவுட் பட் டஸ் நாட் ட்ராப்பிள். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட் when it is displaced. ஸோ இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், the diagrammatic கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் how it will be for the neutral equilibrium. ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதோட என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவர் பண்ணிடணும், அதோட பேஸ் ஏரியா வந்து பெருசாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியமில் வந்து கோனை வந்து கீழே அந்த பேஸ் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் லைட்டாக டில்ட் பண்ணிங்கனாலும் இட்ஸ் கோன் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதுதான் வந்து இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ் சொல்கிறாங்க. அதே போல் அந்த பேஸ் வந்து ஹெவியாக இருந்ததுன்னா த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதே போல் ப்ராடாக இருக்கணும் அந்த பேஸு, வில் பி மோர் ஸ்டேபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த தஞ்சாவூர் டால். ஸோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா பஸ்ஸில் வந்து லக்கேஜ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கிறத விட பஸ்ஸில் பின்னாடி கீழே தான் வச்சுருப்பாங்க அந்த பாட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி அந்த பஸ்ஸுக்கு கொடுக்குறதுக்கு. அதே போல் நிறைய பேசஞ்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனாங்கன்னா அப்பர் டெக்கில் வந்து உட்கார வைக்க விட மாட்டாங்க. ரேசிங் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே பில்ட் லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேன் இருக்குது, அதாவது ஒரு டேபிள் ஃபேன் இருக்குதுன்னா அதோட கீழே அந்த டேபிள் ஃபேனோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பி வெரி ஹெவி. நீங்கள் விங்ஸை கூட தூக்கிடலாம், ரெக்கையை தூக்கிடலாம், பட் அதோட பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஃபேன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடும்போது டக்குன்னு விழுந்துடக்கூடாது. ஸோ அதை ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக அதோட பேஸ் வந்து ப்ராடாக இருக்கும்,
ஹெவியாக இருக்கும். சரியா? This is the reason for stability. So with this lesson is complete. If you have any doubts, post your queries, students. I'll get that clarified. Thank you.